ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான புளித்தண்ணி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு வத்தல், கடுகு, அப்புறம் தேங்காய் உடைச்சக்கல்லை போட்டு ஒரு துவையல் அரைக்க போகிறேன். தேங்காய் உடைச்சக்கல்லை, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது. அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியான ஒரு சமையல். வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இது மாதிரி ஒரு புளித்தண்ணி துவையல் எங்கள் ஊர் சைடு சிம்பிளாக இது மாதிரி அரைச்சாப்பிடும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். ஏன்னா இதுதான் காரம். காஞ்ச மிளகாய் போட்டோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும், நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான். இப்போ துவையல் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பும் இல்லாமல் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் ஆகிட்டால் சட்னி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அரைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ புளித்தண்ணியுமே நல்லா கொதித்து நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவு போதுமானது. அதிகமான கொஞ்சம் அதிகம் புளி கரைச்சி தாளிச்சிக்க வேண்டியதான். இப்போ புளித்தண்ணியுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் துவையல் புளித்தண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த நாளில் கிராமத்தில் அவசரமாக இது மாதிரி தான் அடிக்கடி செய்து கொடுப்பாங்க. ஏழ்மையாக இருக்கும். அதனால் அவசரத்துக்கு இது மாதிரி செய்து சாப்பிடுவோம். இப்போ அவசரத்துக்காக இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.